அதாவது இப்ப நீங்க வந்து போலீஸ் வந்து உரிய பாதுகாப்பு தரலன்னு சொல்றீங்க. பாதுகாப்பு தரலன்னு சொல்ல, போலீஸ் இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துமே போலீஸையும் மீறி கொல்ல வர்றாங்கன்னா அரசாங்கம் அவனுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றேன். கிட்டத்தட்ட 9 ரவுண்டு சுட்டு தான் காப்பாத்திருக்காங்க. போலீஸும் காப்பாத்த போலீஸுமே காயமடைஞ்சிருக்காங்க. போலீஸை நான் தவறே சொல்லல. போலீஸையும் தாக்கி நம்பிய கொல்ல வராங்கன்னா இவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுத்து காலிக்கு வந்து வெள்ள காலிக்கு வந்து இவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு எதிர்பார்த்திக்கு நல்லா தெரியும். இல்ல நீங்க இப்ப சொன்னீங்கல்ல முன்னாடி அவங்க தரப்புல அவ்வளவு போலீஸ் குமிச்சிருக்காங்க, எங்க தரப்புல இன்னும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தவிர்த்திருக்காங்க. வந்து அவன் பிளான் பண்ணி இப்படி செய்யாம இருந்திருந்தா ஒரு நிமிஷத்துக்குள்ள எப்படி அவனுக்கு தகவல் தெரிஞ்சு இப்படி போனாங்கன்றது என்னோட கேள்வி. போலீஸாரும் நான் தவறு சொல்றேன். போலீஸார் இப்ப இல்லன்னா என் தம்பியை காப்பாத்திருக்க முடியாது. இது வரைக்கும் என் வாய்தாக்கு வந்துட்டு போன வரைக்கும் போலீஸார் தான் என் தம்பியை காப்பாத்திருக்காங்க. அவங்க நான் குறை சொல்லல. இப்பவும் அவன் உள்ளே இருக்கட்டும் நாங்கள் நினைக்கிறோம். அதாவது கூட்டு வரக்கூடாதுன்றீங்க. விசாரணைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வெளியில இருந்து சிறையில இருந்து வெளியில கூட்டிட்டு வர வேண்டாம். அவன் உள்ளேயே இருக்கட்டும். வீடியோ கான்பரன்ஸ்ல அந்த மாதிரி உள்ளேயுமே அவனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கணும். சரிங்க. ஒரு கைதி உள்ள இருந்துகிட்டு என்னதான் பண்ணிட முடியும்? இவ்வளவு தூரத்துக்கு பகிரங்கமா வந்து அடிச்சு ஒருத்தனை கொல்லணும்னு போலீஸ் பாதுகாப்புல இருக்கவங்க போலீஸையும் தாக்கி பண்ணா என்ன நிலைமை? உங்க வக்கீல் யார் மேடம் கூட வந்தாங்க? அவங்க வக்கீலா? உங்க வக்கீல் பன்னீர்னு ஒருத்தர் வக்கீல். அவர் தான் உங்களுக்கு தகவல் சொன்னாரா? என்னன்னு சொன்னாரு? இந்த மாதிரி அக்கா நாங்க வந்தோம், எங்க ஃபயரிங் ஆயிருச்சு, என்னமோ வெடிகுண்டு வீசிட்டாங்க. இப்பதான் சொல்றாங்க பெட்ரோல் குண்டு வெடிகுண்டு வீசிட்டாங்க, எங்க காலில் அடிபட்டுருச்சு, அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவருக்கு ரொம்ப பேச முடியல, என்னாச்சுன்னு தெரியல. நாங்க பதறி அடிச்சுட்டு நாங்க ஒவ்வொருத்தருக்கா நியூஸை கொடுத்து நாங்க வந்துட்டேங்க. பின்னாடி வக்கீல் எல்லாருமே நம்ம சொந்த வந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல எல்லாருமே. சரி மேடம். அவனுக்குமே உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லவும் தான் எங்களால பேசவே முடியுது. சரிங்க. ஏன்னா ஒரு உயிருங்க ஏற்கனவே அனாமத்தா ஒண்ணுமே நடக்காம எங்க அண்ணன் உயிரை கொடுத்துட்டு நாங்கள் நடபோனாம நடந்துகிட்டு இருக்கோம். இவனாச்சும் உயிரோட இருக்கட்டும்ங்கிறத எங்களோட என்ன எதிரிகளை கொல்லணும்ன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. எங்களை உயிரோட பிழைக்க விட்டா போதும். அரசாங்கம் பார்த்து நியாயத்தை செய்யட்டும்.